அண்மை செய்தியை பார்க்கிறோம். டெல்லி சென்றடைந்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இபிஎஸ்ஐ விமான நிலையத்திற்கே சென்று அதிமுக எம்பிக்கள் வரவேற்றிருக்கிறார்கள். சி.வி. சண்முகம் உள்ளிட்ட அதிமுக எம்பிக்கள் நேரில் சென்று அவரை வரவேற்றிருக்கிறார்கள். குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனை சந்தித்து வாழ்த்து தெரிவிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். அணிகள் இணைப்பு கோரிக்கை வலுத்து வரக்கூடிய வேளையில் இன்று டெல்லி சென்றடைந்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. குடியரசு துணைத் தலைவரை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் பாஜக தலைவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கா? அதிமுக வட்டாரங்கள் சொல்வது என்ன? அகில வணக்கம். தமிழக எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளருமான இபிஎஸ் அவர்களின் இந்த டெல்லி பயணம் என்பது அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அவர் தர்மபுரியிலே சுற்றுப்பயணம் மேற்கொள்வதாக இருந்த நிலையில் அதனை கூட ரத்து செய்துவிட்டு இன்றைய தினம் அவர் டெல்லி சென்றிருக்கக்கூடியது உற்று கவனிக்கக்கூடிய ஒரு முக்கிய விஷயமாக மாறி இருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி கடந்த ஏப்ரல் மாதமே அமைக்கப்பட்டாலும் கூட இன்னும் அந்த கூட்டணி முழுமையாக ஒருங்கிணையவில்லை. தொடர்ந்து அந்த கூட்டணிக்குள் சிறு சலசலப்புகள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது என்ற அந்த குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. எனவே சமீபத்தில் டெல்லி சென்று வந்த செங்கோட்டையனால் கட்சிக்குள் மீண்டும் மேலும் சில புதிய குழப்பங்கள் உருவாகி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே அனைத்துக்கும் தீர்வு கண்டு கட்சியை ஒருநிலைப்படுத்தி தொடர்ந்து கூட்டணியை இன்னும் பலப்படுத்தி தேர்தலை சந்திக்க வேண்டிய அவசியம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே அது சம்பந்தமாக அரசியல் ரீதியான சந்திப்புகள் அங்க இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா அல்லது தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா ஆகியோரை பாஜக தலைவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். இபிஎஸ் தரப்பில் விசாரிக்கும் போது இல்லை என்று மறுக்கிறார்கள். ஆனால் அவர் இந்த டெல்லி பயணத்தை முடித்துவிட்டு வருவதற்குள் முக்கிய தலைவர்களை சந்திப்பார் என்ற பேசுபொருளும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இந்த டெல்லி பயணத்தினுடைய முக்கிய நோக்கமாக இபிஎஸ் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்து என்னவென்றால், அவர் இந்திய துணை குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தமிழர், நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் சி.பி. ராதாகிருஷ்ணன், அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவிப்பதற்காக அவர் டெல்லி சென்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரது பதவியேற்பு விழாவின் போது அவர் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த காரணத்தால் அப்போது செல்ல முடியவில்லை என்றும் அதன் காரணமாக இப்போது டெல்லி சென்று அவரை சந்தித்து வாழ்த்து தெரிவிக்க இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். டெல்லி சென்ற அவருக்கு தமிழக எம்பிக்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள் வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள். அதிமுகவினர் தற்போது அவரை சால்வை அணிவித்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர் டெல்லியில் யார் யாரை சந்திக்க போகின்றார், குறிப்பாக அமித்ஷா அவர்களை சந்தித்தால் அது ஒரு முக்கிய பிரேக்கிங் செய்தியாகவே மாறும். அந்த அளவிற்கு தற்போது இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி கிடைக்குமா என்பதும் ஒரு முக்கிய விஷயமாக மாறி இருக்கிறது.